Dear student, 12th standard chapter 1 exercise 1.4 grammar rule பார்க்க போறோம். ஓகேவா? grammar rule நமக்கு first sum பார்க்க போறோம். first sumல solve the following system a linear equation by grammar rule. ஓகேவா? first sumல first ஸ்டெப் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. இப்போ grammar rule நம்ம அதே linear equation கொடுத்து grammar ruleல x y வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? நமக்கு என்ன எப்படி கிராமர் ரூல் ஒர்க்கிங் ஸ்டெப்பு லாஸ்ட் வீடியோவில் நமக்கு அந்த ஸ்டெப் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போம் அதே சேம் மெத்தட் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு டூ ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. 5x - 2y + 16 = 0, x + 3y - 7 = 0. இதை ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் டைம் எப்பவுமே ஒன் சைடு கொண்டு வந்துடணும் நமக்கு, ஏன்னா ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில். அப்போ 5x அந்த +16 ஆப்போசிட் வந்தால் -16, x + 3y இந்த -7 ஆப்போசிட் வந்தால் 7. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டெல்லு ஃபார்ம் பண்ணணும். டெல்லுன்னா எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 5 - 2 1 3. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 5 3 சார் 15, 1 2 சார் -2, ஃபார்முலா -1 இருக்குது +2 இப்போ 17. நாட் ஈக்குவல் டு 0. இட் இஸ் எ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருந்தால் தான் நமக்கு கிராமர் ரூலை யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு டெல் எக்ஸ்னா சொல்லிட்டு போகலாம். லாஸ்ட் வீடியோவில் ஒர்க்கிங் ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற வேல்யூ எடுத்து இங்கே அட்டாச் பண்ணணும். ஓகேவா? இந்த வேல்யூ எக்ஸ் வேல்யூ ரிமூவ் பண்ணி டெல் எக்ஸ்னா எக்ஸ் வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வேல்யூ இப்போ -16 7. இந்த ஒய் வேல்யூ அப்படியே நேரம் அங்கே இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 16 3 -48 -14, ஃபார்முலா -1 இருக்குது +14. அப்போ என்ன லெஸ் பண்ணால் -34. ஓகே, நெக்ஸ்ட் டெல் ஒய் என்ன பண்ணணும்னா அதே சேம் ஒய் டைம்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னா நமக்கு இந்த வேல்யூ எடுத்து இங்கே அட்டாச் பண்ணணும். ஓகே, ஒய் வேல்யூ இங்கே என்ன வேணுமோ அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஈக்குவலுக்கு ஆப்போசிட் இருக்கிற வேல்யூ எடுத்து இங்கே அட்டாச் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. 5 7 சார் நமக்கு நேரம் 35, 1 16 நேரம் -16, ஃபார்முலா -1 +16 51. ஓகே, நெக்ஸ்ட்டு பை கிராமர் ரூல். கிராமர் ரூல் எக்ஸ் ஈக்குவல் டெல் எக்ஸ் பை டெல் எக்ஸ் வேல்யூ -34 பை 17. எத்தனை டைம் நமக்கு 17 34 இருந்தால் 2 டைம்ஸ். ஓகேவா? அந்த மைனஸ் ஃபேக்டர் அப்படி -2. ஓகே, y ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் ஒய் வேல்யூ 51 டிவைடட் பை 17. இதை லெஸ் பண்ண நம்ம எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ். ஓகே, இந்த ஆன்சர் எக்ஸ் நான் ஒய் வேல்யூ எக்ஸ் வேல்யூ கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு நம்ம வரும் அந்த ஈக்குவேஷனை சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணால் நமக்கு -16 வந்துச்சுன்னா ஆன்சர் கரெக்டு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நேரம் இதே நேரம் ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம் 3/x + 2y = 12, 2/x + 3y = 13. நெக்ஸ்ட் நமக்கு இங்கே இண்டிவிஜுவல் வேல்யூ நேரம் என்ன டிவைடில் இருக்குது ஃபங்க்ஷனு. அப்போ நெக்ஸ்ட் நான் சொன்னால் எதே ஒரு நேரம் ஒரு டம்மி வேல்யூ சப்மிட் பண்ண போகிறோம். சப்மிட் பண்ணால் நமக்கு டேரெக்டாக ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்லாம் நமக்கு இருக்கும். நமக்கு எப்போ என்ன வரும் இதே மாதிரி டிவைட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ என்ன வரும், ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம 1/x-க்கு நான் என்ன பண்ணுறோம் கேபிட்டல் எக்ஸ்ன்னு டிவைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு இந்த ஒய் ஸ்மால் ஒய் கரெக்டாகவே இருக்குது 2y ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த 1/x-க்கு கேபிட்டல் எக்ஸ் டினோட் பண்ணுறேன். இந்த ஒய் டைம் ஸ்மால் ஒய் சேம் அட்டாச் பண்ணிக்கிற ப்ராப்ளம் 13. இப்போ நெக்ஸ்ட் 1/x வரும் கேபிட்டல் எக்ஸ் 3 × கேபிட்டல் எக்ஸ் + 2y = 12, 2 கேபிட்டல் எக்ஸ் + 3y = 13. அப்போ 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ ஃபஸ்ட்டு டெல்லு ஃபார்ம் பண்ணுமா. டெல்லுக்கு நமக்கு சேம் எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3 2 2 3. எக்ஸ்பிளைன் பண்ணால் 9 - 4 5. இட் இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருந்தால் தான் நமக்கு கிராமர் ரூலே யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ டெல் ப்ராப்ளம் நமக்கு. நெக்ஸ்ட் டெல் எக்ஸ். இந்த டெல் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஏன் ரீசன் என்ன, 1/small x-க்கு நான் கேபிட்டல் எக்ஸ் டினோட் பண்ணிட்டோம். அப்போனா நமக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணணும் கேபிட்டல் எக்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே வரும் கேபிட்டல் எக்ஸ். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் 1/x ஏ கொடுத்தனா டெல் ஏன்னு யூஸ் பண்ணுங்க. உன்னோட ஐடியா தான் நீ என்ன டம்மி வேல்யூ கொடுக்குறியோ அந்த வேல்யூ தான் சப்ஜெக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம இப்போ நம்ம அந்த எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நான் நமக்கு மேட்ரிக்ஸ் வரும். இது எக்ஸ் வேல்யூ அந்த எக்ஸ் வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 12 13 எடுத்து சப்ஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ ஒய் வேல்யூ அப்படியே இருக்கும். இப்போ இது எக்ஸ்பிளைன் பண்ணால் 36 - 26 10. இதான் டெல் எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு டெல் ஒய். இங்கே போய் நான் கேபிட்டல் ஒய் யூஸ் பண்ணணும். ஏன் இருக்கிறதே ஸ்மால் ஒய் தான் இருக்குது. அப்போ ஒய் ஸ்மால் ஒய் தான். எக்ஸ் மட்டும் தான் கேபிட்டல் எக்ஸ் சப்ஜெக்ட் பண்ணணும். ஓகே ஓகே, இது நெக்ஸ்ட் டெல் ஒய் என்ன பண்ணணும், இந்த ஒய் டைம்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன டைம்ஸ் யூஸ் பண்ணணும் இந்த 12 13 எடுத்து இங்கே அட்டாச் பண்ணி எழுதணும். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இது என்னன்னா 39 - 24 15 பை
கிராமஸ் ரூல். ஓகே, அதே சேம் இங்கே எக்ஸ் சொன்ன மாதிரி இங்கேயும் கேபிட்டல் எக்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ணோம். ஏன் கேபிட்டல் எக்ஸ் தான் நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போ டெல் எக்ஸ் பை டெல்லு, கேபிட்டல் டெல் எக்ஸ் பை டெல்லு. டெல் எக்ஸ் வேல்யூ 10, நமக்கு ரிசல்ட்டு டெல்லோட வேல்யூ 5, டிவைட் பண்ணால் நமக்கு ரிசல்ட்டு 2. நெக்ஸ்ட் இப்போ கேபிட்டல் எக்ஸ் வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணக்கூடாது, ஸ்மால் எக்ஸ் தான். அப்போ கேபிட்டல் எக்ஸ்னா 1/x கண்டிஷன் இருக்குதா? அப்போ நெக்ஸ்ட் நேரம் 1/x = 2. இந்த எக்ஸுங்க போனால் எக்ஸ் ஆகிடும், இந்த 2 வந்து டிவைட் வந்தால் 1/2. இல்லை அப்படின்னா ரிவர்ஸில் எடுங்க, ரெசிப்ரோக்கல் எடுத்த நேரம் x = 1/2. ஓகே, y = del y by del 15 by எத்தனை நிமிஷம் 3 டைம்ஸ். அப்போ எக்ஸ் வேல்யூ 1/2, y = 3. வேணா அந்த வேல்யூ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, ஆன்சர் நம்ம கரெக்டாக ஃபாலோ வரும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு 12 வரும். எக்ஸ் வேல்யூ y வேல்யூ இங்கே யூஸ் பண்ணால். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.